ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் பாதி பாதி அளவுக்கு இருக்கணும். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மசால் தயாராகிடுச்சு. நம்ம பக்கத்துலேயே தோசை ஊற்றிட்டேன். இப்போ நான் இதை உருளைக்கிழங்கு மசாலோடு சாப்பிட போகிறேன். கூடவே நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.